பாட்டி பாலாஜி மேக்கோவர் ஸ்டைல். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது சிக்கன் மலாய். அது வந்து என்னோட வீட்ல பர்த்டே பண்ண போறோம். குக் வித் ரிஷி. அதை இன்னைக்கு பண்ண போறேன். பார்த்தா Okay, let's get into the video. So first மலாய் சிக்கனுக்கு வந்து ஃப்ரீசர்ல வந்து ஆல்ரெடி கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சிருந்தோம். ஸோ எப்பவுமே நாங்கள் பிரியாணி பண்ணுறோம் இல்லை சிக்கன் குழம்பு பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 250 கிராம்ஸ்க்கு வந்து சிக்கன் தனியாக எடுத்து வச்சு மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம கூட வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து ரிஷி. ஸோ இன்னைக்கு வந்து குக் வித் ரிஷிக்கு வந்து இந்த குக் வித் கோமாளி ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம வந்து இன்னைக்கு குக் வித் ரிஷி. ஸோ இது கூட வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நிறைய போட வேண்டாம். நான் சின்ன ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கணும், இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ இது வந்து ஹோம்மேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஸோ இது கூட வந்து ஜீரா பொடி 1 ஸ்பூன். ஸோ ஜீரகத்தூள், வெறும் ஜீரகத்தூள். இது கூட வந்து வேற எதுவுமே நாங்கள் அரைக்கல. ஒரு 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு. இது குட்டி ஸ்பூனு, ஸோ அதனால நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஓகே. தென் சால்ட் நீயே போடுவா. சால்ட் வந்து 1 ஸ்பூன். சால்ட் 1 ஸ்பூன் போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது கூட நம்ம வேற எதுவுமே போட வேணாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஜீரகத்தூள் அண்ட் சால்ட் டு டேஸ்ட். ஸோ இதை வந்து ஒரு 1/2 an hour வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஊறிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணவே இல்லைங்க. ஸோ இது வந்து ரிஷியோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கிரேவி. எஸ், இது நான் எப்பவுமே இதான் எனக்கு பிடிக்கும். அதுவும் இதான் நான் ஆர்டர் பண்ணுவேன், நான் வீட்டில் செய்வேன். வீட்டிலே நீ செய்வியா? மம்மி பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப மசாலா, நம்ம சிக்கன் 65க்கு போடுற மாதிரி மசாலா போடக்கூடாது. அதுக்கான ஒரு மசாலா இருக்கு, அதான் இப்ப போட்டோம் இல்லையா? ஜீரா, சால்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அவ்வளவுதான். நம்ம வீட்லயே ஒரு 1/2 an hour சோக் பண்ணதுக்கு அப்புறம் இத ஃப்ரை பண்ணிடணும். அது வீட்லயே பண்ண மசாலா. சோ இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பேன்ல வந்து ஜஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல அந்த சிக்கனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து குட்டி குட்டி பீஸா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசா போட்டுக்கலாம். ஏன்னா குட்டி குட்டியா பண்ணும்போது நல்லா ஒரு கிரன்ச்சியா இருக்கும். நம்ம அந்த மலாய் கிரேவியோட வந்து மிக்ஸ் பண்ணும்போது இப்போ சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா இந்த ப்ரௌன் வர வரைக்கும் நீங்க ஃப்ரை பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த ப்ரௌன் வந்தால் தான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. இன்னும் நல்லா மொறுன்னு நீங்கள் வறுக்கணும். ஆக்சுவலி அதான் கரெக்டான வேர்டு. நல்லா மொறுன்னு ஃப்ரை பண்ணிடுங்க. நீங்கள் கேட்கலாம் 65 மசாலா போட்டாலே மொறுன்னு வந்துடும்னு. பட் இந்த ஃப்ளேவர் கிடைக்காது நமக்கு, அந்த ஜீராவுடைய ஃப்ளேவர். இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து இது ஒரு பவுலில் எடுத்து வச்சாச்சு தனியா. நம்ம கிரேவிக்கு வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன், சாப் பண்ணியிருக்கேன், அண்ட் 4 சில்லி. ஸோ உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் 1 or 2 சில்லி ஆட் பண்ணிக்கலாம். பட் பத்ரி ரிஷி வந்து ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா சில்லி நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ 2 மீடியம் சைஸ் ஆனியன் அண்ட் 4 சில்லிஸ். இதை வந்து நல்லா இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கேஷ்யூஸ், ஒரு கையளவுக்கு வந்து கேஷ்யூ நட்ஸ் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கடாய் ரிஷி காமிக்கலாம். நீங்கள் குக் வித் ரிஷி, குக் வித் கோமாளி ரிஷி. ஓகே. ஸோ இப்போ கடாய் ஹீட் ஆனதும் என்ன பண்ணணும்? கீ ஃபுல்லா ஒரு ரவுண்டா போடுறோம். ரவுண்டா கொஞ்சம் கீ போட்டுக்கலாம். சொல்லுங்க, கீ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், வேற ஏதாவது ஆயில், குக்கிங் ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் அண்ட் சில்லி. ஸோ ஆனியனும் சில்லியும் கிரைண்ட் பண்ணது வந்து இதில் ஆட் பண்ணிடலாம்.
ஸோ இது வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. ஸோ கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே 1 ஸ்பூன், இந்த குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் அண்ட் பெப்பர் பவுடர். பிக் ஸ்பூன் எடுத்துட்டாங்க. இதுக்கு பெப்பர் பிக் ஸ்பூன்ல அவ்வளவுதான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் போடலாமா? போதும். இது விட்டுரு. இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கலரே மாறிடுச்சு பாருங்க. முதல்ல வேற மாதிரி கலர் இருந்துச்சு. 1 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி. ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த 1 ஃபுல் கிளாஸ் ஆஃப் மில்க், திக் மில்க் வந்து ஆட் பண்ணலாம். இல்ல கொஞ்சம் டைல்யூட்டட் மில்க்கும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அந்த ஏடோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் அந்த ரியல் அந்த மலாயோட டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. இது பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாம் ஏடு அப்படியே இருக்கு பாருங்க. நான் அப்படியே அந்த ஏடோட ஆட் பண்ணியிருக்கேன். அதுதான் ஆக்சுவல் அந்த மலாய் டேஸ்ட் வரும் நமக்கு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கிரைண்ட் பண்ண கேஷ்யூ நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கிரைண்டட் கேஷ்யூ நட். அது நம்ம படிக்க போறோம். கம்ப்ளீட்டா வந்து அந்த அரைச்சு வச்ச முந்திரி பருப்பு கேஷ்யூ நட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஆட் பண்ணிடுங்க. ஸோ எவ்வளோ உங்களுக்கு சால்ட் டேஸ்ட்டுக்கு வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் திக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த சிக்கன் இதில் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து நல்லா பாயில் ஆகணும். ஸோ சைமல்டேனியஸ்லி இந்த பக்கம் பரோட்டா சுட சுட பரோட்டா போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து என்ன கேட்பாங்க, எதுக்கு நீ இவ்வளோ பெரிய கல் வச்சுருக்கேன்னு. இவ்வளோ பெரிய அயன் தவா எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி 2 வந்து அட் அ டைம் போடுவேன். ஸோ சப்பாத்தி பரோட்டா இதெல்லாம் வந்து செம்ம சூப்பராக வரும் எனக்கு. டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடகடன்னு 2 போட்டு எடுத்துடலாம். ஸோ கொஞ்சம் நல்லா கொதி வர ஸ்டேஜில் வந்து இந்த பொரிச்ச சிக்கனை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு தென் இறக்கிடலாம். இப்போ இதெல்லாமே போட்டாச்சு. இப்போ நல்லா ஒரு கொதி வரும். நல்ல ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு இறக்கிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ இந்த கிரேவி வந்து யூஸ்வலி சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு அண்ட் ஆப்பம், இடியாப்பம் இதுக்கெலாம் வந்து பயங்கர ஒரு யம்மியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக டூ ட்ரை திஸ் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும் இது. ஸோ இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு இன்னும் நல்ல திக்காக வேணும் அப்படின்னா நல்ல சிம்மில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வச்சுக்கலாம். நல்ல திக்காக அந்த மலாய் இதுக்கு வந்துடும் அது. இப்போ எனக்கு திக்காக தான் இருக்குது. ஸோ இப்போ நல்லா கொதி வந்துடும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள் சிக்கன் உள்ள எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா கொதி வந்துட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் நல்ல திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கூட ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா ஒரு கெட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பட் பரோட்டாக்கெலாம் கொஞ்சம் வந்து இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இது சர்வ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டாக, ஏன்னா ஆஃப் பண்ணவுடனே இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு லிக்விடிட்டி கூட கொஞ்சம் திக்காகிடும். ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும் நமக்கு சர்வ் பண்ணும்போது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
சூப்பரா வந்து மலாய் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. மலாய் சிக்கன் கறி நல்லா இருக்கும். டேஸ்ட் பண்ண போறதே எப்படி இருக்கும்னு தெரியாது நமக்கு. நல்லா தான் பண்ணியிருப்போம். நல்லா தான் இருக்கும். செமையா இருக்கும். இப்போ வந்து அது மலாய் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுவும் பரோட்டா கூட யம்மி. இது மறக்காம நீங்க ஆர்த்தி பாலாஜி மேக்கோ ஸ்டைல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எஸ், thank you for watching.